பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க, லோடு ஏற்றுறாங்க, என்ன லோடுன்னு கூட தெரியல. காய்ஸ் இந்த வழி தான் வந்தவன் நேற்று நைட்டு. அதோ கீழே தெரியுது போகிறோங்க டவுனுக்கு. சமையலுக்கு எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்து நைட்டே அப்லோடு போட்டு விட்டேன். 9 மணிக்கெலாம் அப்லோடு போட்டு விட்டேன். ஆனால் காலையில் 8 மணிக்கு எடுத்து பார்க்குறேன், வெறும் 3% தான் அப்லோட் ஆகிருக்கு. கண்டெய்னர் மேலே ஏறி உட்காந்து அப்லோடு போட்டேன். அப்படி இந்த வேலைக்கு ஆகலை. கொஞ்சம் உள்ளே சமைக்கக்கூடாதுன்ட்டாங்க. இங்கே பாருங்கள், பைக் பார்க்கிங்கில் கொண்டு வந்து சமைக்கிறாங்க. ரசம், முட்டை குழம்பு. ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு சேனல் கைஸ். இந்த கம்பெனி ஹைதராபாத் கம்பெனிக்கு வந்திருக்கேன். இது வந்து கம்பெனி ஒரு மலை மேலே தான் இருக்குது. அது பின்னாடி இருக்குது கேண்டீனு. வண்டி இங்கே விட்டுருக்கேன். பேக்கில் இருக்க அந்த சைடு கேட்டு கொஞ்சம் மலை மேலே தான் இருக்குது. பார்ப்போம், லோடிங் உள்ளே கூப்பிட்டாங்கன்னா போய்ட்டு லோடு ஏற்றுவோம். என்ன ஏதுன்னு பார்க்கலாம். கம்பெனி உள்ளே வந்திருக்கேன். பின்னாடி இருக்கு பாருங்கள் இடம். வேமெண்ட்டு போட்டு, அதாவது வண்டியோட வெயிட்டு போட்டு அப்படியே லெஃப்டில் ஓரங்கட்டி நிற்க சொல்லியிருக்காங்க. லெஃப்டில் வந்து நிற்கிறேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க, லோடு ஏற்றுறாங்க, என்ன லோடுன்னு கூட தெரியல. மூட்டை தான் ஏதோ ஒன்று சொன்னாங்க, என்னான்னு தெரியல. பார்ப்போம் என்ன லோடு ஏற்றுறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சின்னதாக டீ இருக்குன்னுவாங்க. டீயாவது இருந்தால் குடிச்சிட்டு போவோம். இது ஒரு சின்ன கேண்டீன் மாதிரியும். சுடு தண்ணி. காய்ஸ் இந்த வழி தான் வந்தவன் நேற்று நைட்டு. அதோ கீழே தெரியுது போகிறோங்க டவுனில். சின்னதாக வண்டி போகிற மாதிரி அங்கே தான் இருக்குது. இப்போ ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா மேலே இருந்தால் கொஞ்சம் மலை மேலே இருக்கிறோம். கேண்டீனில் டீயே நல்லா இல்லை. இல்லை டிஃபனு கூட ஒன்றும் இல்லை. ஏதோ கிச்சடி மாரி ஏதோ போடுறாங்க. இப்போ சாப்பிட மனசு இல்லை. அப்புறமா கிடைக்கலன்னா அதே சாப்பிட்டுக்கலாம் போயிட்டு. சமையலுக்கு எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்து இந்த கிச்சடி தான் வாங்கி சாப்பிட்றதா இருக்குது. இந்த கேண்டீன் கிச்சடி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். கிச்சடி மாதிரியே இல்லையே, என்னது இது? உப்புமா மாதிரி என்னன்னு தெரியல. கைஸ் நேற்று நைட்டே போயிட்டு உள்ளே போயிட்டு லோடு ஏற்றிட்டு வந்துட்டேன். இன்னும் 3 வண்டி இப்போ லோடே ஆகாத நிற்கிது. அது இன்றைக்கி போதான்னு தெரியல. நைட்டே உள்ளே போயிட்டு லோடு ஏற்றிட்டு வந்து இந்த வேமெண்ட்டில் எடை போட்டுட்டு ஓரங்கட்டி நிற்கிறேன். ஏன்னா ஃபோன் வந்து இந்த கேட்லேயே வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அதனால் எதுவும் வீடியோ எடுக்க முடியல. என்ன பில்லு எந்த ஆர்பர் தராங்க என்ன அதுன்னு பார்த்துட்டு நான் கிளம்பும் போது கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் இந்த கம்பெனியில் சுத்தமாக டவரே கிடையாது. ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்கணுன்னா கூட 10 தடவை சுற்றுது. சரி என்ன பண்ணட்டும்னு சொல்லிட்டு நைட்டே நான் வீடியோ வந்து நைட்டே அப்லோடு போட்டு விட்டேன். 9 மணிக்கெலாம் அப்லோடு போட்டு விட்டேன். ஆனால் காலையில் 8 மணிக்கு எடுத்து பார்க்குறேன், வெறும் 3% தான் அப்லோட் ஆகிருக்கு. இந்த நிலமையில் போனால் நான் எப்படி நான் இன்றைக்கி வீடியோ போட்டு அப்லோட் பண்ணுறதுனே தெரில. இந்த கம்பெனியில் ஒய்ஃபை வச்சுருக்காங்க. போயிட்டு கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன். பார்ப்போம், ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக. இதில் ஒரு 3 GB நெட்டு இப்போ வேஸ்ட்டாக போகும் பொழுது அப்லோடு போடுறதுக்கு. சரி எதனா ட்ரை பண்ணி இன்றைக்கி வீடியோ அப்லோட் போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். கைஸ் அந்த கம்பெனியில் வந்து ஒய்ஃபை அட்ரஸ்ஸு பாஸ்வேர்டு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டேன். அவங்க எதுக்கும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்ணுறது, இவ்வளோ நேரம் இந்த கண்டெய்னர் மேலே ஏறி நின்றுதான். என் வண்டியில் அந்த கம்பெனி கேட்டு உள்ளே நிற்கிது. அது நிற்கிது பாருங்கள், 2 வண்டி நிற்குதா அங்கே இருக்குது. கண்டெய்னர் மேலே ஏறி உட்காந்து அப்லோடு போட்டேன். அப்படி இந்த வேலைக்கு ஆகலை. கொஞ்சம் நேரம் கீழே உட்காந்து அப்படி போட்டு இப்போ தான் ஒரு வெளியே போட்டு முடிச்சிட்டேன். சரி எவ்வளோ நேரம் தான் வெளியில் உட்காந்து திருப்போம், உள்ளே போவோம், வண்டிக்கு போவோம். இப்போ தான் அப்படியே வண்டிக்கு நடந்து போயிட்டுருக்கேன். எல்லா வண்டியும் லோடு ஆனால் தான் பில்லு தருவாங்களாம். 2 வண்டி லோடாக இருந்து நிற்கிது. அங்கே 3 வண்டியில் ஒரு வண்டி தான் நிற்கிது. ஏன்னா மீதி எல்லாம் எம்டி வண்டி, அதனால் வெளியே போயிடுச்சு. அது வரைக்கும் இப்போ 5 மணி நேரம் அது கண்டெய்னர் மேலே தான் ஏறி உட்காந்துருந்தேன்.
ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு அம்மா இது பண்ணுறதா இருக்குது பாருங்கள். டவரே சுத்தமாக கிடையாதுங்க. வெளியே போய்ட்டு 3 மணி நேரம் ஆச்சு எனக்கு அந்த வீடியோ அப்லோடு போடுறதுக்கு. காய்ஸ் இந்த கம்பெனி உள்ள டவரும் வர மாட்டேங்குது. மலை மேலே தான் இருக்கும், ஒன்றும் டவர் வரல. உள்ளே சமைக்கக்கூடாதுன்ட்டாங்க. இங்கே பாருங்கள், பைக் பார்க்கிங்கில் கொண்டு வந்து சமைக்கிறாங்க. இங்கே ஏட்டையா தான் மாஸ்டர் ஹாய் காட்டுங்க மாஸ்டர். கம்பெனி உள்ள வண்டி ரோடு வண்டியாக இருக்குது, அதனால் உள்ளே சமைக்கக்கூடாது, வெளியே எடுத்து போய் சமைக்கன்ட்டாங்க. அதனால் இங்கே 2 வீலர் பார்க்கிங்கில் கொண்டு வந்து சமைக்கிறோம். ஏட்டா என்ன குழம்பு? ரசமா? இப்போ வைக்கிறது என்ன குழம்பு? முட்டை மசாலாவா? ரசம் முட்டை குழம்பு. முட்டையை அவிச்சு உள்ள போறீங்களோ? சாப்பாடு போயிட்டு இருக்கு. அநேகமாக இன்னைக்கு பில்லு கொடுத்து அவுட் பண்ணுறோம் தான் நினைக்கிறேன். வாங்கலாம், அங்கேருந்து வெளியே போனால் தான் டவரே நல்லா கிடைக்கும். எங்களுடன் இணைந்து கடைசியாக பயணித்த காலங்கள். இவருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுகிறோம்.